ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேத்திக்கே வீடியோ போடணும் அப்படின்ட்டு நினச்சேன். நேத்திக்கு புத்தாண்டு அதுவுமா வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கும் இல்லைங்களா, எல்லாருக்கும். எனக்கும் அதே மாதிரி தான். வீடியோ வாய்ஸ் கொடுத்து ரெக்கார்ட் பண்ண நேரம் இல்லை. இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது, அதனால் இன்றைக்கி வீடியோ போடுறேங்க. புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவே நம்ம மங்களகரமாக ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி மஞ்சள் அறுவடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க வீடியோவை. இன்றைக்கி மாடித்தோட்டம் ப்ளஸ் ஃபார்ம் ரெண்டு இடத்துலையுமே மஞ்சள் அறுவடை பண்ண போகிறோம். என்ன மஞ்சள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் நான் மாடித்தோட்டத்தில் எந்த சைஸ் பேக்கில் வச்சுருக்கேன், எவ்வளோ அறுவடை வந்துச்சு அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள், உயிர் உரங்கள், வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, பஞ்சகவ்யம், மீனமிலம், குரோபக்ஸ் இதெல்லாம் நம்மள்கிட்ட கிடைக்குங்க. இது கூடவே மண்புழு உரம் கிடைக்கும், செம்மண் கிடைக்கும், தரமான மண்கலவையும் நம்மள்கிட்ட கிடைக்குங்க. மலேசியன் நீட்டு கோவக்காயும் நம்மள்கிட்ட கிடைக்கும். இதெல்லாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணுறேன். பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்ம கொரியர் மூலமாகவும் அனுப்பிச்சி வைப்போம், மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைப்போம். சென்னையில் இருக்கிற நண்பர்களுக்கு உடனடியாக பொருட்கள் தேவை அப்படின்னா நம்ம போர்ட்டல் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைப்பாங்க. போர்ட்டலில் அனுப்பிச்சோம்னா 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளே உங்கள் கைக்கு கிடைச்சிரும். வாட்ஸ்அப்போட கேட்லாக் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா நேராக வாட்ஸ்அப்புக்கு வந்துடும். நீங்கள் அது மூலமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் மட்டும்தான் நம்ம 2-3 வருஷமாக பயிர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த வருஷம் தான் நிறைய மஞ்சள் நம்ம மாடி தோட்டத்தில் போட்டிருக்கோம். விரலி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், கரு மஞ்சள், மா இஞ்சி இது எல்லாமே போட்டிருக்கோங்க. ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு அறுவடைக்கு வந்திருக்கிறது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் தாங்க அறுவடைக்கு வந்திருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செழிப்பாக இருக்கிறனால அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அப்படியே துவண்டு போய் தொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில இலைகள் நல்லா இருக்குது, அடியிலலாம் நிறைய துவண்டு போய் தொங்குது. சரி அறுவடை பண்ணிடலாம், அறுவடை பண்ணிட்டா மற்றது வேறு ஏதாவது நம்ம மாடி தோட்டத்தில் போடலாம் அப்படின்ட்டு சொல்லி இன்றைக்கி அறுவடை ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. கஸ்தூரி மஞ்சள் இதான் முதல் தடவையாக நம்ம பயிர் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நமக்கு வளர்த்த அனுபவம் கிடையாது. ஃபஸ்ட்டு முறை எப்படி நமக்கு அறுவடை வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. எல்லாம் கயிறு போட்டு கட்டி வச்சுருந்தோம், எல்லாம் வளர்ந்து போய் சாயுது அப்படின்ட்டு சொல்லி கட்டி வச்சுருந்தோம். இது நம்ம எந்த சைஸ் நான் பேக்கில் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உயரம் 9 இன்ச்சும் அகலம் 18 இன்ச்சும் இருக்கிற பேக்கில் 2 பேக்லையும், அப்புறம் 15க்கு 12 சைஸ் பேக்கு ஒரு பேக்லையும் போட்டு விட்டுருந்தேங்க. நல்லா அகலமான பேக்லலாம் வச்சோம்னா மஞ்சள் நல்லா கிடைக்கும் இல்லைங்களா நமக்கு ஈல்டு. அதனால நான் அகலமான பை எடுத்துக்கிட்டேன். மஞ்சள் வளர்க்குறதுக்குலாம் உயரம் அதிகம் தேவைப்படாதுங்க, நமக்கு ஒரு 10 இன்ச்சு இருந்தாலே போதும். கஸ்தூரி மஞ்சள் செடி பார்த்திங்கன்னா விரலி மஞ்சளை விட நல்ல உயரம் வளர்ந்து இருக்குதுங்க. நான் நடவு பண்ணினது மே மாதம் நடவு பண்ணினேன். இப்போ டிசம்பர் கடைசியில் அறுவடை பண்ண கிட்டத்தட்ட 8 மாதங்கள் ஆகுது. செடி கொஞ்சம் அந்த செழிப்பு தன்மையை இழந்து அந்த இலைகள் பழுப்பாக ஆரம்பித்த உடனே நம்ம அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஆனால் எதிர்பார்ப்பு கிடையாது எனக்கு இதில் நிறைய ஈல்டு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லி. ஏன்னா நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். முதல் தடவை தான் இந்த நம்ம வளர்க்குறது. இதில் நீர்க்கிழங்கு நிறைய இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இது ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதோட தன்மையே இப்படி தான் போல இருக்குது, நீர்க்கிழங்குகள் நிறைய வரும் போல இருக்குது. அந்த நார்மல் நல்ல கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிழங்குல வேர் மாதிரி தொங்கி அதுக்கு கீழே நிறைய இந்த நீர்க்கிழங்குகள் முடிச்சா தொங்குதுங்க. இந்த நீர்க்கிழங்கை பயன்படுத்த முடியாது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது காய வச்சாலும் காயாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் அந்த கிழங்கை நான் வாஷ் பண்ணி கூட எடுக்கல, அப்படியே அந்த இலை தலையோடையே அள்ளி குப்பையில் போட்டுட்டோம். இந்த கிழங்கு இந்த கஸ்தூரி மஞ்சள்லாம் ஏன் இந்த அளவு ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லி இப்போ தாங்க தெரியுது. நல்ல கிழங்கை விட நீர்க்கிழங்கு தான் நிறைய இருக்குது, நல்ல கிழங்கு கொஞ்சம் தான் இருந்தது. 3 பேக்கில் நமக்கு எவ்வளவு அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கடைசியாக நான் உங்களுக்கு வெயிட் போட்டு கூட காமிக்கிறேங்க. நான் மொத்தம் 8 செடி நடவு பண்ணினேங்க. முளைக்க போட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து பேக்கில் மாற்றி நட்டேன். அந்த 18க்கு 9 சைஸ் பேக்கில் பார்த்தீங்கன்னா 3 செடியும், அந்த 15க்கு 12 சைஸ் பேக்கில் 2ம் நடவு பண்ணினேங்க. மொத்தம் 8 செடி ஆச்சு 3 பேக்கில். கிழங்கெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பிளேட்டில் நல்ல கிழங்கும் ஒரு பிளேட்டில் நீர்க்கிழங்கும் அள்ளி வைக்கிறாங்க.
நீர்க்கிழங்கு தான் நிறைய இருந்தது, அதையும் அப்படியே தூக்கி போட்டாச்சு. நல்ல கிழங்கு எவ்வளோ இருக்குன்னு வாஷ் பண்ணி உங்கள்கிட்ட நான் கடைசியாக காமிக்கிறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம்லேயும் வந்து இன்றைக்கி கிழங்கு அறுவடை பண்ண போகிறோம். வாங்க ஃபார்மில் போயிட்டு எவ்வளோ வந்துச்சு அப்படின்ட்டு சொல்லி அந்த அறுவடையும் பார்ப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் தான் அறுவடை பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருந்தோம். அப்புறம் சரி ஃபார்ம்லேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய செடிகள் வதங்கி அப்படியே துவண்டு கீழே போய் கடந்தது, காஞ்சி போய் இருந்தது. சரி அங்கேயும் போய் அறுவடை பண்ணி கஸ்தூரி மஞ்சள் அறுவடையை முடிச்சிடலாம் மொத்தமாக அப்படின்ட்டு சொல்லி அங்கேயும் உடனே போயாச்சு. இங்கே முடிச்சுட்டு மாடியில் மண்ணெல்லாம் அப்படியே வச்சுட்டு போயிட்டு ஈவினிங் தான் அந்த மண்ணெல்லாம் நான் வந்து அள்ளி வச்சேன். ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நம்ம பார் மாதிரி போட்டு தான், அதாவது மேட்டு பாத்தின்ட்டு சொல்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் ஊர் சைடு பார் அப்படின்ட்டு சொல்லுவோம். பார் மாதிரி போட்டு அதில் தான் வந்து கிழங்கு வந்து நடவு பண்ணேன். அப்படி நட்டது நல்லதாக போச்சு. ஏன்னா வந்து மரவள்ளி கிழங்கு நமக்கு அழுகி போயிடுச்சு பார்த்தீங்களா. இது வந்து கொஞ்சம் மேடாக இருந்தனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா மண் வந்து அவ்வளவு சொதன்னு ஈரம். ஏன்னா எங்கள் காம்பவுண்டு பக்கத்தில் காலி இடத்துல தண்ணி ஃபுல்லாக நிற்கிது. அது வந்து கொஞ்சம் உள்ளே வந்து ஊத்தம் எடுத்துக்கிட்டே இருக்கும் போல இருக்குது. மண் வந்து சொதன்னு ஈரமாகவே இருந்தது. கிழங்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை. ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இனிமேல் அப்படியே ஒன்றா எல்லா கிழங்குகளையும் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள், அடுத்து பார்த்தீங்கன்னா ராசவள்ளி கிழங்கு எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஏன்னா ராசவள்ளி கிழங்கு கொடிகள் கொஞ்சம் அப்படியே காய ஆரம்பிச்சிருச்சு, பர்பிள் கலர் ராசவள்ளி கிழங்கு. அதையும் எடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அப்படியே ஒன்றா. ஃபார்மில் வச்சுருந்த கஸ்தூரி மஞ்சள் செடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 செடி வந்து அப்படியே வதங்கி துவண்டு போய் தொங்கி இருந்தது. அதனால் சரி மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்தாச்சு. அங்கேயும் பஞ்சமே இல்லாமல் தாங்க இருந்தது நீர்க்கிழங்கு. அந்த நீர்க்கிழங்குகள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஈரப்பதம் மண்ணில் இருந்ததுன்னா அந்த நீரை வந்து இழுத்து வச்சுக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. 1-2 பிடுங்காமல் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கருமஞ்சள். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பார் போட்டு 3 பாரில் ஒரு 1.5 பார் வந்து கஸ்தூரி மஞ்சளும் ஒரு 1.5 பார் வந்து கருமஞ்சளும் நடவு பண்ணணும். கருமஞ்சள் அந்தளவு செழிப்பாக வளரலை. பார்ப்போம் அதுலேயும் வந்து எப்படி கிழங்கு இருக்குன்ட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுறேங்க. முதல்ல இன்றைக்கி கஸ்தூரி மஞ்சளை அறுவடை பண்ணி முடிச்சுடுவோம். மஞ்சள் எல்லாத்தையும் அறுவடை பண்ணி முடிச்சுட்டு அங்கேயே ஃபார்ம்லேயே ஒரு ஓரமாக உட்காந்துட்டாங்க. ஓரமாக உட்காந்து எல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பின்னாடி பார்த்தீங்களா எல்லாம் காலியாக இருக்குது. தம்பட்டாவரை இருந்த இடம், தம்பட்டாவரை எல்லாம் பிடுங்கி எடுத்தாச்சுங்க. மலையில் வந்து நிறைய செடிகள் வந்து வீணாக போயிடுச்சு. எல்லாம் எடுத்து காலி பண்ணி கொத்தி விட்டு போட்டிருக்கோம். இப்போ காமிக்கிறது பார்த்தீங்கன்னா தாய்க்கிழங்குங்க. தாய்க்கிழங்கு ஆனால் நல்லா பெருசாக இருந்ததுங்க. இங்கே மாடியிலையும் பெருசாக இருந்தது, அங்கேயும் பெருசாகவே இருந்தது. அதெல்லாம் கட் பண்ணி பீஸ் போட்டு முளைக்க வச்சு மறுபடியும் நடவு பண்ண வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஃபார்ம்லேயும் மாடி தோட்டத்துலேயும் கிழங்கு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பார்த்துடுவோங்க. வீட்டில் போயிட்டு வெயிட் போட்டே உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன். 2 கிழங்கு எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா பாதி இடம் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. அதெல்லாம் தக்காளி செடி நடவு பண்ணியாச்சு. பாதியில் வந்து அந்த கொடிகள் இருக்குது, சிறகு அவரை, மூக்குத்தி அவரை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிழங்குகள் இருக்குது. இந்த மாதிரி கொடி வகைகள் பாதி இருக்குது. இங்கே மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டு ஃபுல்லாக நீர்க்கிழங்கு வந்தது. அங்கே வந்து நான் அள்ளி வைக்கலைங்க. அப்படியே எல்லாத்தையும் அள்ளி தூக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு சொல்லி அதை எடுக்கவே இல்லை. தூக்கி வெளியில் போட்டாச்சு, காம்பவுண்டுக்கு வெளியில். இங்கே நிறையவே இருந்தது ஃபார்ம்லேயும். ஆனால் கிழங்கு இங்கே வந்து மாடி தோட்டத்தை விட இங்கே கிழங்கு நிறைய இருந்ததுங்க. எவ்வளவு கிழங்கு இருக்குது அப்படின்ட்டு உங்கள்கிட்ட வெயிட் போட்டு காமிக்கிறேன். எல்லாம் வாஷ் பண்ணி வீட்டுக்கு எடுத்து வந்தாச்சு. முதல்ல ஃபார்மில் எவ்வளவு கிழங்கு இருந்தது அப்படின்ட்டு பார்த்துடுவோம். பிளேட்டை வச்சு மைனஸ் பண்ணிட்டேன், பிளேட்டோட வெயிட்டை. அப்படியே சாக்கோடையே வச்சுருந்துருக்கலாம். அது அதுக்கப்புறம் தான் தோணுச்சு நம்ம சாக்கோடையே வெயிட் போட்டிருக்கலாமே அப்படின்ட்டு.
எல்லாம் அள்ளி வச்சாச்சு. வெயிட் பார்த்தீங்கன்னா ஃபார்மில் இருக்கிற கிழங்கு வந்து 4 கிலோ 120 கிராம் வந்து இருக்குதுங்க. நான் எதிர்பார்க்கல, ஏன்னா நீர்க்கிழங்கு நிறைய இருக்குதே, இவ்வளவு கிழங்கு வருமா அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்லாமல் ஓரளவு நல்லா அறுவடைன்ட்டுனே சொல்லலாங்க. ஏன்னா சின்ன சின்ன பாரில் ஒரு 1.5 பார் வச்சுருந்தேன், அது ஓகே தான். அடுத்து இந்த மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ணினது எனக்கு பின்னாடி இருக்குது. அது எவ்வளவு இருந்தது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் 2 கிலோ இருந்ததுங்க. வெயிட் மிஷின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மைனஸில் தான் இருக்குது. வெயிட் பார்த்தீங்கன்னா 2 கிலோ 90 கிராம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 கிலோவுக்கு மேலே வந்து கஸ்தூரி மஞ்சள் நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். இதான் ஃபஸ்ட்டு தடவை. பரவாயில்லாமல் நல்லா அறுவடை தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஃபார்மில் 2 இடத்துலையுமே வந்து மஞ்சள் அறுவடை பார்த்தீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. ஹாப்பி கார்டனிங்.